வணக்கம் பிரின்ஸ் ரெசிபி. இன்றைக்கி பிரின்ஸ் ரெசிப்பியில் நான் எதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த பாரம்பரிய அரிசி, உளுந்து, அப்புறம் கொஞ்சம் பொருட்கள் வாங்கினேன். பட் நான் இப்போ உங்களுக்கு இதில் காமிக்கிறது, ஷோ அப் பண்ணுறது ஒரு 3 பொருட்கள் தான். என்ன நிறைய இதெல்லாம் என்ன பிரிக்கலை. அதில் நான் ரொம்ப வியந்து வாங்கின பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த பருப்பும் அந்த அரிசியும். அது நம்ம கருப்பு கவுனி அரிசிட்டே ரொம்ப பொடியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் வாங்கினேன். சரி, நல்லா இருந்ததுன்னா திருப்பி நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பர் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே விதை திருவிழா பாண்டிச்சேரியில் எடுத்தாங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். ஏன்னா நமக்கு மாடி தோட்டமும் இருக்கிறதுனால போயிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே நம்ம ரெகுலராக வாங்குகிற பருப்புக்கும் இந்த பருப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஏன்னா அவர் கேட்டிருந்தார் என்கிட்ட ரிவ்யூ கொடுங்க எப்படி இருந்ததுன்னு. ஸோ அதனால தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் பருப்பு வாங்கிட்டு வந்த உடனேவே என்ன பண்ணேன், அன்றைக்கி மறுநாளே சமைக்க ஆரம்பித்தேன். மற்ற பருப்புக்கும் நம்ம இந்த பருப்புக்கும் சமைக்கும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது. நான் வாங்கின பொருட்கள் ஒன்று பற்றி சொல்லணுன்னா, எப்படி நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வி ஃபஸ்ட்டு வந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல சுத்தமாக சுகாதாரமாக அவங்க அவ்வளோ அழகாக தயாரிக்கிற பொருள் நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம தேடி தேடி எங்கெங்கேயோ வாங்குகிறோம். பட்டு இது டைரெக்டாக இந்த மாதிரி நம்ம ஒரு விதை திருவிழாவுக்கு போகும்போது அங்கே இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குமான்னா கண்டிப்பாக இனிமேல் இது பண்ணக்கூடாதுன்னு அந்த எண்ணமும் வருது. அந்த மாதிரி பருப்பு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 3-4 பேருக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்து வேக வச்சு, வெறுமனையாக வேக வச்சேன். நோ பூண்டு எதுவும் நத்திங், அதில் எதுவுமே போடல. வெறும் தக்காளி போட்டு அந்த பருப்பை வேக வச்சேன். இன்னொரு பக்கம் பருப்பு வெந்ததுக்கப்புறம் ஒரு தடுக்கா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, காஷ்மீரி சில்லி 1, மோர் மிளகாய் ஒரு 3 எல்லாம் அதிலே போட்டு வதக்கிட்டு, கொஞ்சமாக லாஸ்ட்டாக இறக்கும்போது சில்லி தூள் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த தடுக்காவை அந்த பருப்பில் போட்டுட்டேன். அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் அதில் போடலை. நோ புளி, நோ மசாலாஸ், எதுவுமே அவ்வளோவா இல்லை அதில். வெறும் உப்பு தான். டேஸ்ட்டு நம்ம மற்ற பருப்புக்கும் இந்த பருப்புக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது. இது அவங்க இயற்கையாகவே அந்த பருப்பை விவசாயம் பண்ணி அதை அவங்க சொல்லும்போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை மண்ணில் களிமண்ணில் நல்லா விரகி நல்லா பதப்படுத்தி அதுக்கப்புறம் எடுத்து உடச்சி அதிலேருந்து எடுத்த பருப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பண்ணும்போதே அதோடய அரோமா அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ பருப்பான்னு கேட்டால் பருப்பு இல்லைன்னு நான் சொல்ல, பருப்பு தான். அதுவும் அது மிஷினில் கொடுத்து அப்படி இப்படின்னு நம்மளுக்கு வருது. பட் இது ஒரு விவசாயிக்கிட்டேருந்து நம்ம வாங்கி அதை சமைச்சு உண்ணும்போது அதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ அந்த பிரதருக்கும் நான் அனுப்புவேன். ஏன்னா அவங்க என்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், என்னுடைய பருப்பு எப்படி இருந்தது, நீங்கள் உங்கள்கிட்டருந்து நான் ரிவ்யூ கேட்பேன், நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அவரும் இந்த வீடியோ பார்ப்பார் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி காங்கேயன் நெய் இருக்குதுன்னு தெரியும். பட் காங்கேயன் மாட்டில் இருந்து நெய் எடுத்து அது சேல்ஸுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காங்கேயன் நெய் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் நெய்யை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த காங்கேயன் நெய்யோடைய அந்த வாசனையும், நம்ம மார்னிங்கில் எப்போவுமே நான் ஹரிபரியாக சமைச்சிட்ருப்பேன். எனக்கு அந்த சமையல் டைம் அந்த பசங்களுக்கு சாப்பாடை செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஒரு 10 நிமிஷம் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி மார்னிங் ஹரிபரியாக இருக்கும்போது சாப்பாடு செஞ்சு பசங்களுக்கு பேக் பண்ணி நான் வெளியே கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து உள்ளே சமைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல் நம்மளால் அதை உணர மாட்டோம். ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு ரிட்டன் உள்ளே வரும்போது என்னுடைய ஃபுல் வீடுமே அந்த ஒரு வாசனை, என்னையே என்னடா இது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வாசனை வருது. அப்போ அந்த நெய்யோடைய வாசனை அவ்வளோ ஒரு அழகான அரோமாங்க. நார்மலாக எனக்கு நெய் பிடிக்காது. நெய் அந்த ஸ்மெல் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி கொமட்டும். நார்மல் நெய்யோடைய ஸ்மெல். நார்மலாக ஏதாவது நெய் போட்டு பண்ணால் நான் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி ஆள்.
எனக்கே ஆச்சரியம், இவ்வளோ நல்ல வாசனையா, இப்படி ஒரு நெய்யா அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்து ஒரு சாப்பாடு பசங்களுக்கு மார்னிங் வந்து காலிஃப்ளவர் அண்டு பன்னீர் ரெண்டையுமே நம்ம சாப்பரில் போட்டு நல்லா மிக்ஸ் ஃபுல்லாக திருவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் இதெல்லாம் போட்டுட்டேன். இந்த பன்னீர் அந்த காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் வெந்த உடனே உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, நாம்ச்சூர் பவுடர் அவ்வளோதான் போட்டு அதை ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங் நான் உள்ளே கொடுக்குறேன். இந்த சப்பாத்திக்கு உள்ளே கொடுக்குற ஸ்டஃபிங் அது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு பண்ணி அனுப்பிச்சாச்சு. பட் நான் மேலே நெய் போட்டேன், இந்த காங்கேய நெய் போட்டேன். அவ்வளோ ஒரு வாசனைங்க. அந்த வாசனை இது வரைக்கும் நான் உணர்ந்ததும் இல்லை. நான் சமைச்சதுலேயே எனக்கு இந்த வாசனை எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் பிராண்டடாக நெய் வாங்குவோம் பார்த்து இந்த கம்பெனி நல்லா இருக்குமா, அந்த கம்பெனி அது நம்ம உடம்புக்கு நல்லதா, நம்ம குழந்தைங்களுக்கு அது நல்லதான்னு நான் யோசித்ததும் கிடையாது. பட் நான் சுத்தமாக வைக்கணும், சுத்தமாக கொடுக்கணும்னு நினைப்பேனே தவிர இந்த மாதிரி நான் இந்த நெய் கொடுக்குறதுனால அந்த குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் கொடுங்க, நாங்கள் இப்படி தான் பண்ணணும். அந்த நெய்யை அவங்க கொடுக்கும்போது என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் இந்த நெய்யை நாங்கள் அடுப்புலையோ, கேஸ் அடுப்போ, கரண்ட் அடுப்போ, மிஷின்லேயோ நாங்கள் தயாரிக்கலை, கையால் செஞ்சு அடுப்பில் வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் காய்ச்சிட்ருக்கோன்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப காஸ்ட்லி தான். எனக்கு 850 இது அதிகமாக தான் இருந்தது. பட் நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணாமல் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணேன். உண்மையாகவே இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த நெய்யை நான் வாங்குவேன் ரெகுலராகவே. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது அந்த நெய். காங்கேயன் மாட்டோடைய நெய் அவ்வளோ அருமையாக இருந்தது. 1. 2வது, இதே இதில் அவங்கக்கிட்ட இருந்தது 1/2 லிட்ரு இந்த விலைனா 1 லிட்ரு நெய், நார்மல் நெய் அதே மெத்தடில் தான் அவங்க தயாரிக்கிறாங்க. அதையும் சொல்கிறாங்க, இந்த நெய் வெறும் 600 1 லிட்டருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது மாடு வேறு, அந்த மாட்டோடைய நெய் வேறு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, சரி நான் கண்டிப்பாக ரெசிபி நான் பண்ணுறதுனால இதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும். இது 4 பேருக்கு கிடைக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கி ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோன்னா சும்மா ஒரு ரிவ்யூ கொடுக்கக்கூடாது இல்லையா, மனசுலேருந்து கொடுக்கணும். நம்ம அது உணவாகவும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிவ்யூ கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்க பார்ப்பாங்கன்னு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த நெய் வேணும்னு நினைக்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்குங்க. வேணும்னு சொல்கிறவங்க எனக்கு நம்பர் கேளுங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்.